நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி கொஞ்சம் நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் இந்த கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை துதிக்க, அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த, அவரை போற்றி புகழ ஒரு சிறு கூட்டமாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை கொஞ்சம் நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றியப்பா, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றியப்பா, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றியப்பா, மாறாதவரே உமக்கு நன்றியப்பா. இம்மட்டுமாய் தகப்பனே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நல்ல இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நாங்கள் பாடும் பொழுது, உம்மை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே நீர் மகிமைப்படும் அப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் கடந்த நாட்களிலே, எத்தனையோ விதமான பொல்லாங்கானின் சூழ்ச்சிகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை இம்மட்டுமாய் வழிநடத்தினதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமா நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சதித்ததற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஆண்டவரே, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி தகப்பனே, இந்த நாள் மட்டும் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பெலனோடும் பாதுகாத்து கொண்டதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை தேவன் கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்தார், கண்ணின் இமை போல அவர் பாதுகாத்தார். எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்தாலும் தேவன் எல்லாவற்றிலிருந்து மீட்டு நல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவனை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிய ஜீவனை கொடுத்து, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளால் நம்மை சூழ்ந்து கொண்டு, புதிய வல்லமைகளால் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்ம இம்மட்டும் தேவன் நடத்தினாரே, அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, என்னையும் என் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் என் பிள்ளைகளையும் நீர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும், வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மறைவிடமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் புகழிடமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல இந்த காலை நேரத்தில் ஆவியானவரே உம்முடைய ஆலயத்திலே வந்து நின்று உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை பறைசாற்ற நீர் கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நம்ம ஸ்தோத்திரிக்கிற நேரத்தில் தேவனுடைய கிருபை நம்ம மேல் பெருக போகிறது. ஸ்தோத்திரிக்கிற நேரத்தில் தேவனுடைய மகிமை நம்முடைய சிரசின் மேலே வந்து தங்க போகிறது. நாம் துதிக்கிற நேரத்தில் எல்லா விதமான சத்ருவின் கோட்டைகளை தேவன் நிர்மூலமாக்கி கொண்டே இருக்கிறார். அதை அதமாக்குகிறார், அதை நிர்மூலமாக்குகிறார், அதை ஒண்ணுமில்லாமல் போக செய்கிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைக்கற்கள் மாறும்படியாக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஸ்தோத்திரிக்கிற நேரத்தில் எல்லா விதமான தடைக்கற்கள், தடையாய் காணப்படுகிற எல்லா விதமான கிரியைகள் நிர்மூலமாக போகிறது. அது ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவன் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்து நாம் முன்னேறி செல்ல, நமக்கு தடையாய் நிற்கிற எல்லா விதமான காரியங்களை ஜெயமெடுக்க தேவன் உதவி செய்வார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான தடைகளை நீர் மாற்றும். உம்மை ஆராதிக்க தடையாய் காணப்படுகிற எல்லா விதமான காரியங்களை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கு தடையாய் நிற்கிற எல்லா விதமான தடைகளை மாற்றும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளை மாறும். இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற நேரத்தில் தேவனுடைய கரம் அதை நம்மை பார்க்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிற்கிற எல்லா தடைகளை தேவன் மாற்ற போகிறார். நாம் ஜெயம் எடுக்க, நாம் வெற்றி சிறக்க, நாம் முன்னேறி செல்ல
நாட்களில் நம் அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவதற்கு தேவன் நம்முடைய கரங்களை தேவன் பிடிக்க போகிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளுமாப்பா, நான் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா, இந்த உலகத்தில் வேற யாரும் எனக்கு கிடையாது, நீர் ஒருவரே என்னுடைய தஞ்சம், நீர் ஒருவரே என்னுடைய கேடகம், நீர் ஒருவரே எனக்கு போதுமானவர், நீர் ஒருவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய கரங்களை தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கரங்களை உயர்த்தி நிற்கிற நேரத்தில் தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரத்தோடு அவருடைய கரம் இணைய போகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இணையும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயம் கிடைக்கும். சத்ருவானவர் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்கள் குடும்பங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களுடைய பொருளாதாரத்தை மேற்கொள்ள முடியாது, உங்களுடைய எல்லா விதமான எந்த விதமான காரியத்திலும் அவன் இடைபெற முடியாது. ஏனென்றால் தேவனுடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கரம் உங்களோடு இணைந்தபடியால நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நம்ம வளரணும், இன்னும் நம்ம பரிசுத்தப்படணும், இன்னும் அவரோடு கிட்டி சேர்ந்து அவரை ஆராதித்து வேதத்தை வாசிப்பதிலும் அவரை உயர்த்துவதிலும் ஆராதனையிலும் நாம் தேறினவர்களாக தேவ சமூகத்தில் நிற்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய ஒரு வாஞ்சை, அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது. இதற்காக தேவன் ஒரு புதிய வாசல்களை தேவன் தரப்போறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை சீராய் சிறப்பாய் நடத்த போகிறார். இந்த ஆண்டிலே சத்துரு நமக்கு முன்பாக வைத்திருந்த எல்லா விதமான கண்ணிகள், எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான அவமானங்கள், எல்லா விதமான நிந்தைகள், எல்லா விதமான சோர்வுகள், எல்லா விதமான வியாதிகளை தேவன் இந்த நேரத்தில் நம்ம துதிக்கிற இந்த நேரத்தில் தேவன் அதை அகற்ற போகிறார், அதை உடைக்க போகிறார், அதை நிர்மலமாக்க போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலங்களை தேவன் சீராய் நடத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் மாசத்திலே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த வருடத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள், இந்த வருடத்திற்கு தேவையான சுக பலனை தேவன் மிகுதியாய் தருவார். எத்தனையோ விதமான கண்ணிகளை பிசாசானவன் எங்கேயோ ஏதோ ஒரு நாளில் மறைச்சு வைத்திருக்கலாம். ஆனா தேவனுடைய கரத்தை பார்த்து அவருடைய சமூகத்தில் நின்று நாம் உயர்த்தும் பொழுது எல்லா விதமான கண்ணிகள் தெரிக்கப்பட போகிறது. எல்லா விதமான சத்ருவின் பொல்லாத வல்லமைகள் நிர்மலமாக போகிறது. எல்லா விதமான தடைகளை தேவன் மாற்றுவார். பிசாசு தடைகளை உண்டு பண்ணுவான். ஆனால் தேவன் தடைகளை மாற்றி அந்த தடைகள் மூலமாகவே பாதைகளை உருவாக்குவார். பிரச்சனைகள் மூலமாகவே பாதைகளை உருவாக்குவார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் தடையாய் காணப்பட்டது. ஆனால் அந்த தடைக்குள்ளே தேவன் ஒரு பாதையை மறைத்து வைத்திருந்தார். இன்று பிரியமானவர்களே, நீங்கள் போகக்கூடிய பாதைகள் ஒரு தடையாய் காணப்படுகிறதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அந்த தடைக்குள்ள தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை, நலமும் விசாலமுமான ஒரு பாதையை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு ஜீவித்திற்குள்ளும் நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் படுகிற ஒவ்வொரு விதமான காரியத்திற்குள்ளையும் தேவன் ஒரு நல்ல ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எனக்காக நேர்த்தியான இடத்திலே பங்கு வைத்திருக்கிற தேவன், நேர்த்தியாய் என்னை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில், உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் பலமாய் அப்பா, பலமாய் இடைபட போறதற்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் அற்பமாய் சொற்பமாய் அல்ல, உம்முடைய மகிமை திரளாய் பெய்ய போறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. திரளான அபிஷேகத்தை தருகிற தேவன், திரளான ஒரு அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த துதி ஸ்தோத்திர ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சரி, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 91ஆம் சங்கீதத்தை எடுங்க பார்ப்போம். 91ஆம் சங்கீதத்தை, 91ஆம் சங்கீதம்.
91 சங்கீதம். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அடுத்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடுத்தபடியா நாலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். அப்போ இப்படி நீங்க நிறைய இந்த வசனம் முழுவதுமே உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் இந்த வசனம்? இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சவங்க அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த வசனத்தெல்லாம் நீங்க மனப்பாடமா சொல்ல சொல்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. மனப்பாடமா சொல்ல சொல்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். அப்போ சிறகுகளின் நிழலில மூடி மறைக்கிற தேவன். எதுக்காக சிறகுகளின் நிழலில மூடி மறைக்கிற தேவனா இருக்கிறார்? சொல்லுங்க பார்ப்போம். பாதுகாப்பு. ரெண்டாவது துதிப்பதற்காக. சிறகுகளின் நிழலில எதற்காக மூடி மறைக்கிறார்? ஆபத்து வரும் பொழுது பாதுகாத்துக்காக. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம், அப்படிதானே? ஆண்டவருடைய அந்த சிறகுகள் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம அதனால தான் ஆராதிக்க போகிறோம். சிறகுகளின் நிழலில் நம்மை மூடி மறைக்கிற ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை மாத்திரம் நம்ம பாடி நம்ம கர்த்தரை ஆராதித்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். டென்சினி வா, மேலே மைக் ஒன்று வாங்கு. மைக் இருக்கா? இது ஸ்டாண்ட் எடுத்து போட்டுங்க, உட்காரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்துட்டு அப்படியே ஆராதனைக்குள்ளே போகலாம். வாசிங்க பார்ப்போம். 11வது வசனத்தையும் வாசிங்க. 11 வாசிங்க ஒருத்தர். உன் வழிகளிலெல்லாம் உனக்கு காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது ரொம்ப முக்கியம். உங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். வழிகளிலெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, நடத்துவாராக. இப்போ இன்றைக்கி பாட்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் என்னோடு சேர்ந்து இந்த பாடலெல்லாம் நீங்கள் பாடி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி சரியாக ஒரு 15 நிமிடம் மாத்திரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். நன்றி. இந்த வாட்சியில் கலத்தி வைமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல தேவ கரம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. ஒரு தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களை நடத்த போகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். எல்லாரும் ஒரு எழுந்து நின்று தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி தேவ கரத்தின் வல்லமையும் தேவ பிரசன்னமும் நம்மை நிரப்பும்படியாக அப்படியே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க. வல்லமையுடைய தேவன் உங்களுக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை எல்லாம் பாடி நீங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறதான இந்த நேரத்தில் ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. எல்லாம் உங்கள் வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திர பலிகளை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாய்களை திறந்து துதி பலிகளை சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய வாய்களை திறந்து அப்படியே நன்றி பலிகளை எல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி. அல்லேலூயா. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். சொல்லுங்க. கண்மணி போல் என்னை காப்பவரை நம்பி இளைப்பாறுவேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? கண்மணி போல் என்னை
காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. உமக்கு ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இது ஒரு கவியை நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம பாட போகிறோம். அதே 91ஆம் சங்கீதத்தில் ஒரு நல்ல வேத வசனம் உண்டு. அதை நீங்கள் இப்போ வாசிக்க போகிறீங்க. வாசிச்சுட்டு அடுத்த கவி நம்ம பாட போகிறோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அப்படிங்கிற அந்த வசனம். 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், அல்லேலூயா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை
அணுகாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருப்பார். அதனால் இந்த கவியை நம்ம பாடி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே என்று சொல்லி இந்த பாடலை அப்படியே இந்த வரிகளை பாடி நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுவோம், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே, அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, ஆராதனை. ஆமென். இன்னொரு முறை பாடுங்க. இன்னொரு முறை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. பாடுங்க. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்று காப்பவரே. பாடுங்க. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெரியாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை.
சொல்லுங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு. கைகளை உயர்த்தி. ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லி ரொம்ப மைல்டாக கீபோர்டு ப்ளே பண்ணும்போது நீங்கள் மாத்திரம் உங்கள் சத்தங்களை உயர்த்தி அப்படியே நீங்கள் பாட போகிறீங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புகலிடமாக இருப்பார். கொடூரமானவர்களின் சீறல், மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கிற நேரத்தில் கர்த்தர் மறைவிடமாய், புகலிடமாய், அடைக்கலமாய் இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர்படி தான் செய்ய போகிறார். இப்போ நீங்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி பாட போகிறீங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனைன்னு சொல்லி நீங்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி நீங்கள் பாடுங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு அப்படிதான். அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை. மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை
உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. இன்னொரு முறை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. அப்படியே ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நன்றி சொல்லி இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஒரு தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. உங்களுடைய வாய்களை திறந்து துதி ஸ்தோத்திரங்களை சொல்லி கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க. ஒரு தேவ மகிமை தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் கர்த்தர் நன்மையான முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்க போகிறார். நீங்கள் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போட போறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உன்னதத்திலிருந்து உங்கள் மீது ஒரு பலனை கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் வைக்கிறார். உன்னதத்திலிருந்து கர்த்தர் உங்கள் மீது ஒரு கிருபையை வைக்கிறார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, என்னுடைய ஆராதனையின் துதி ஸ்தோத்திர மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆராதித்த ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவை விளங்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா. சத்தம் இவ்வளோதானா? காலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள். என்ன நாள்? ரீபப்ளிக் டே. இல்லை, ரிபப்ளிக். ரீபப்ளிக் அப்படின்னா அர்த்தம் மாறிடும். ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். அல்லேலூயா. எத்தனாவது? 76. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். நான் 75னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். 76. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை கொடுத்து குடியரசு தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குடியரசு தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். குடியரசு குடும்பமாக இருக்கிறது தான் குடியரசு. எத்தனை பேர் குடும்பமாக இருக்கிறீங்க? குடும்பமாக இருக்கிறவர்கள் அல்லேலூயா. உங்கள் குடும்பம், நீங்கள் குடும்பமாக வரல, ஆனாலும் கர்த்தர் குடும்பமாக உங்களை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உங்கள் குடும்பம் எல்லாம் வாழ்ந்து செழிப்பாக இருக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அதனால் பக்கத்தில் இருக்கவங்களோட மீண்டும் சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் வாழ்ந்து செழித்து சுகமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். மாறி மாறி சங்கீதங்களை வாசிக்க போகிறோம். தம்பி, இந்த மைக்கு இந்த பக்கமாயிடுமா? அல்லேலூயா. மாறி மாறி சங்கீதத்தை வாசித்து சங்கீத தியானத்திற்காக நம்ம எல்லாரும் 115ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 115. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 115வது சங்கீதம். 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார்.
அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை பார்ப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு அற்புதமான சங்கீதம். பாருங்களேன், 8வது வசனத்துலேருந்து 18 வரைக்கும் ஃபுல்லாக கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தர்னா அவ்வளோ கர்த்தர் வரும் அதில். இப்போ கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு, நம்ம அவருக்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம்னா அது 13வது வசனம். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இதில் போட்டிருக்கு, அவருடைய கண்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாம், பெரியோராக இருந்தாலும் சரி சிறியோராக இருந்தாலும் சரி, அவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாருமே சமம்தான். அவருக்கு பயப்படுகிறவ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? சிறு பிள்ளைங்களை பார்த்தோம்னா, சிறு பிள்ளைங்க எப்படி நம்புவாங்க? எங்கள் அப்பா என்னையே நிறைய எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அப்படி எதை சொன்னாலும் சின்ன வயசில் நம்புவோம். அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருனா, சிறு பிள்ளையை போல என்னட்ட நம்புறியா அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம நம்புகிறோமா? இந்த காலத்தில் நிறைய விஷயத்தில் நம்புறதே இல்லை. நம்மளுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியம்னா இது நடக்காது, எப்படி நடக்கும், வாழ்க்கையில் இது நம்மளுக்குலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் சிறு பிள்ளை எப்படி தான் நினைக்கும், அப்போ காரு வாங்கி தருவார், பெரிய காரு வாங்கி தருவார்னாலும் ஓ ஆமாம் கண்டிப்பாக வாங்கி தருவார் அப்படின்னு அப்படியே நம்பும். ஸோ கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருனா, சிறு பிள்ளையை போல நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகள் இந்த இடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. அப்போ நம்மளும் இந்த நாளில் சின்ன பிள்ளைங்களை மாறி நம்பணும். கர்த்தரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்வாராம். பாருங்கள், இந்த 11லேருந்து 13 வரைக்கும் கர்த்தர் சொல்லிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நம்ம யாரெல்லாம்? நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. அப்போ அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறார்? துணையாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் பாதுகாப்பு. வெளியில் போகும்பொழுதும் சரி, வரும்பொழுதும் சரி, ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் சரி, பாதுகாப்பு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? அப்போ கர்த்தர் இந்த நாளில் என்ன பண்ணுறாராம்? கேடகமாக துணையாக இருக்காராம், ஒரு ஷீல்டாக நம்ம கூட இருக்காரு. தேவதூதர்கள் கட்டளையிட்டு பாதுகாத்து கொள்கிறார். முன்னும் பின்னும் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு? பாதுகாத்து கொள்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் என்றால் யார்? நம்ம தான். ஓகேவா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா எனக்கு வியப்பாக தான் இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா அவருக்கு ஏசப்பா அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி விக்கிரகங்க பின்னாடி போயிடுவாங்க. ஆனாலும் திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவ்வளோ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம அப்படிலாம் போகிறதில்ல. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு இதை விட எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுப்பார் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு நம்ம நம்பி அவரை பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய அற்புத அடையாளங்களை செய்வார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தார் என்றால் யார்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்க குடும்பத்தையும் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஒரு கதை, நான் சின்ன கதை சொல்லிட்டு நான் அமர்கிறேன். ஒரு தையல்காரர் இருந்தாராம். யார்? தையல்காரர். ஓகேவா? அப்போ ஒரு சின்ன பையன், ஓகேவா, சின்ன பையன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவர் வந்து தொப்பி போட்டிருந்தாராம், தொப்பி. அப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அவர் வந்து என்ன பண்ணாராம்? சிசர், நல்ல ஒரு காஸ்ட்லியான கத்தரிக்கோல், அதை எடுத்து என்ன பண்ணாராம்? நல்லா வெட்டினாராம், துணியெல்லாம் வெட்டினாராம். வெட்டிட்டு காலில் போட்டாராமா. சரியா? காஸ்ட்லியான கத்திரிக்கோல் என்ன பண்ணிட்டாரு? காலில் போட்டார். கால்லனா கீழே, ஓகே, கீழே போட்டுட்டாங்க. அப்புறம் ஊசி எடுத்து நல்லா என்ன பண்ணிட்டாரு? தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊசியை எடுத்து, அது ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த ஊசி தான், அதை எடுத்து என்ன பண்ணிட்டாரா? கேப்பில் வந்து இப்படி சொருகி வச்சுக்கிட்டாராமா. இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்து கேள்வி கேட்டானா தையல்கார்ட்ட, அங்கிள், நீங்கள் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான கத்திரிக்கோலை நீங்கள் சும்மா தரையில் என்ன பண்ணிட்டீங்க? எரிஞ்சிட்டீங்க. ஆனால் 2 ரூபா 3 ரூபா அது வந்து தொலைஞ்சு போனால் கூட வாங்கிக்கலாம், அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஹர்ட்டில் சொருகி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. அப்போ வந்து அந்த தையல்காரர் சொன்னாரா, என்னதான் அது காஸ்ட்லியான கத்திரிக்கோலாக இருந்தாலும் அது துணி என்ன செய்யுது? வெட்ட தான் பயன்படுது. அப்போ நம்ம இந்த நாளில் வந்து நிறைய பேர்த்த வெட்டுறவங்களாக இருக்கக்கூடாது. நம்ம நல்லா அவங்க பணக்காரங்களாக இருக்கலாம், நம்ம பணக்காரங்களாக இருக்கலாம், நம்ம நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய குணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கணும்? வெற்ற குணங்களாக இருக்கக்கூடாது. அப்போ சொன்னாரா, இந்த ஊசி எப்படிப்பட்டது? ஊசி 2 ரூபா தான், ஆனாலும் அது என்ன பண்ணுது? 2 துணிகளை என்ன பண்ணுது? அழகாக இணைக்குது. பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுது? தச்சு கொடுக்குது. அப்போ நம்மளுடைய குணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கணும்? இணைக்கிறவைகளாக இருக்கணும். அது வெட்டி பிரிவினைகளை உண்டாக்குற குணங்களாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய குணங்கள் ஒவ்வொருத்தங்களும் சேர்த்து வைக்கிற குணங்கள், ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளாக நம்மளை என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட பேச வேணும். அப்போ கர்த்தருடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்பட்டு நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னுடைய மனைவி முன்னாடி வந்து கேட்க போகிற செய்திக்காக அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபித்ததற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, இருக்கிற இடத்துல கண்களை மூடி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தின்படி கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எல்லோரும் கண்களை மூடுங்க, இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இயேசப்பா, அந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியைப் போல இமைப்போல விழிப்போல எங்களை பாதுகாத்து இந்த நாளில் நாங்கள் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை ஆராதிக்க நிற்கிருவை பாராட்டினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசப்பா, என்னை பிரஸ்தாபம் பண்ணின எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தரப்பா, இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில் நின்று கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்தின உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மை
நன்மைகளினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அற்புத அடையாளங்களால் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான், அதில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானப்பா. அதே போல் அந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள் மத்தியிலும் ஆண்டவரே என் தேவாதி தேவன் எனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், எனக்காக மரித்தார், இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய பாதத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் வாலிபர்களையும் முதியவர்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் அவளுடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் மாற்ற போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. கேட்க போகிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. மகனை மறைத்து நீர் எங்கள் ஒவ்வொருவரு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நல்ல நிலத்தில் விதைத்த விதையை போல ஆண்டவரே அது 30, 60, 100 எங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. உண்மை கொஞ்சத்தில் அப்பா தகப்பனேப்பா கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான் என்று சொல்லியிருக்கேங்க ஏசப்பா. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொன்னீங்களப்பா. அருமையான பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு முழு பலத்தோடு உண்மை ஆராதித்திற்கு ஏற்ற பிரதிபலனை நீர் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் பிள்ளைகளை நீர் பழகி பெருக பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. கேட்க போகிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி கேட்டு விட்டு விடாதபடி அதன்படி கேட்டு அதன்படி நடந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பரிபூர்ணமாய் நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் வாசிப்போம் செப்பனியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பாகத்தை நாம் வாசிக்கலாம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்து காலியாக இருக்கக்கூடிய எல்லா சீட்டை ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, எல்லாம் கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க பார்ப்போம். எல்லாம் பின்னாடி உள்ள சேர் மட்டும் அப்படி காலியாக இருக்கணும். உள்ள வாங்க. அல்லேலூயா. சரி, அப்படி முன்னாடி வாங்க. இந்த லைன் இந்த 2வது லைனில் கூட கொஞ்சம் உட்காருங்க. 2வது லைனில் உட்காருங்க. ஜோதி சிஸ்டர் வாங்க, 2வது லைனுக்கு வாங்க வாங்க வாங்க. அல்லேலூயா. வாங்க, 2வது லைனுக்கு வாங்க. ஓகே. உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமாம், கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் உங்களை, ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்கள், உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா. பலிகளை பார்க்கல என்ன பண்ணுது? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அந்த வசனம் மட்டும்தான் இப்போ சொல்லணும். வேறு வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். அதான் பலிகள், தகன பலி, ஸ்தோத்திர பலி, எல்லா பலியை காட்டிலும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 2 மணி நேரம் ஆராதிக்கலாம். அதெல்லாம் காட்டிலும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ன பண்ணுறது? உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அப்புறமா சொல்லுங்கள், நம்ம வேத வசனத்துக்குள்ளே போகலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை மீண்டும் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செப்பனி, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இந்த வருடத்தில் கர்த்தர் வைப்பார். இந்த வருடம் நிச்சயமாக நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதனால் கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பெயரும் புகழுமாக கர்த்தர் உங்களை வைப்பார். எப்படி வைப்பார்? பெயரும் புகழுமாக கர்த்தர் உங்களை வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். போன வாரங்களில் யாரை பற்றி பார்த்தோம்? உங்களுடைய மறதிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா 53 வாரமும் 53 புது பிரசங்கத்தை நான் சொல்லணும். நீங்கள் இப்படி மறந்துட்டீங்கன்னா நான் இப்போ சொன்ன பிரசங்கத்தையே திருப்பி சொல்லிக்கலாம். அதனால் உங்கள் மறதிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதான் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்க பண்ணுவேன். கரெக்டாக முடியும் போது உள்ள
அந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு நல்ல மறதி வருவதாக. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் ஒருத்தர் உண்டாங்க. என்னன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் ஒருத்தர் சரியா, அவன் கூட ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு போயிருக்கேன். அவர் டைரி வச்சுருக்கிறாரு. அவர் டைரி எடுத்து பார்த்தேன் ஒரு நாள். தம்பி, இந்த டைரி எடுத்து பாருங்கள், கொஞ்சம் புதுசாக வசனம்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த பிரசங்கம் எழுதி வச்சுருக்கிற டைரி மொத்தத்திலே 10 பிரசங்கம் தான் வச்சுருந்தார். எத்தனை பிரசங்கம்? எத்தனை? ஆமாம். அதில் இல்லைனே 10 பிரசங்கம் தான் அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், இந்த ஊரில் இது புது பிரசங்கம், அடுத்த ஊரில் அது புது பிரசங்கம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வந்தாலும் அது புது பிரசங்கம் தான். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறத அடுத்த வாரமே அவங்க மறந்துடுவாங்க. ஊழியம் செய்கிறதுக்கு 10 பிரசங்கம் போதும் அப்படின்னார். எத்தனை பிரசங்கம் போதும்? அல்லேலூயா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ரெக்கார்டிங்கை போய் வீட்டில் போய் முதல்ல போட்டு பார்ப்போம், என்ன தவறு பண்ணியிருக்கோம், லூஸ் ஸ்டாக் என்ன வந்திருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாமு, டென்சி, எங்கள் வீட்டம்மா 3 பேரும் இந்த பிரசங்கத்தை நீங்கள் எப்போ பண்ணிட்டீங்க, எப்போ சொல்லிட்டீங்க, சொன்னதையே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எத்தனை பேர் அந்த ஞாபக சக்தியில் இருக்கீங்களோ தெரியல. அந்த ஞாபக சக்தி உங்களுக்கு வளரட்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஞாபக சக்தி உங்களுக்கு என்ன பண்ணணும்? வளரணும். அதனால் சொன்னதையே சொல்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் தான். தங்கத்தை மெருகேற்ற என்ன ஆகும்? அழகு கூடும். அது மாதிரி தான் வேத வசனமும். அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வேத வசனம் எப்போ கேட்டாலும் எப்படி தான்? புதுசு தான். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே இது புதுசு தான். அல்லேலூயா. புதுசு என்றைக்குமே புதுசு தான். நான் நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியர் இருக்கிறாங்க. நான் நேசிக்கிற ஒரு ஊழியர் கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு யாருன்னு ஒரு தெரியணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா? சொல்ல மாட்டேன் சரியா? ஒரு பேஸ்ட்டு கதை சொல்லுவாங்க. அந்த நல்ல ஊழியர் பெரிய சர்ச் வச்சுருக்குறாங்கன்னு அதை எப்போ கேட்டாலும் எனக்கு அது புதுசாக தெரியும். அல்லேலூயா. கடந்த நாள் அவங்களுடைய விசுவாச மக்கள் 2 பேரை கேட்டு, உங்கள் பாஸ்டர் சொல்கிற பேஸ்ட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னோடனே 2 மாதத்துக்கு ஒரு தடவை அதை கேட்டால் தான் எங்களுக்கு விசுவாசமே வளருது அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் அதை வந்து குறையாக சொல்லலை. பாஸ்டர் யாருன்னு தெரியணுமா? சரி, உங்களுக்கு தெரியாமல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் கர்த்தர் நல்லவர். வேத வசனங்களை எழுதுங்க, எழுதி வைங்க, குறிப்பெடுத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது போன வாரம் நம்ம தியானிச்சது ராகாப். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒருத்தர் ராகாப்பை பற்றி நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்களேன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த ராகாப்பை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி இந்த 2ஆம் பாகம் இன்றைக்கி டிவியில் வந்திருக்குது, பாருங்கள். கர்த்தர் அப்படி தான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களையும் அற்பமாக பார்க்கிறவங்களையும் கர்த்தரை தேடி வந்துட்டாங்கன்னா போதும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுவார். ஒரு அற்பமாக பார்க்குறவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, ஒன்றுக்குமே உதவாதவங்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் உங்களை அப்படி நினச்சா கூட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் பலவிதமான பொய்யான மொழிகளை நிந்தித்து சொல்வார்களானால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறணும். அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகள், உங்கள் பேரை பொய்யான வார்த்தைகள், பொய்யான மொழிகள், நிந்தனையான வார்த்தைகள் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே சோபாவில் இல்லைன்னா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் உங்கள் பலனும் மிகுதியாக இருக்கும், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இன்றைக்கி இப்படி தான் வேதத்தில் ஒரு 2 பேரை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நான் யாரை தியானிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுப்பேன். இதே போல தான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ராகாப்பை போல ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ஒருத்தர். அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ்தர் உண்மை தான் இல்லை, ஆனால் வந்து நான் சொல்கிறது ஆண் ஒன்று பெண் ஒன்று வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒதுக்கப்பட்டவங்க, ஒரு அற்பமாக பார்க்கப்பட்டவங்க, கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிச்சார். ருத் வேற, தாவீது, லேயாள், யோசேப்பு, சொல்லுங்கள் நல்லா நீங்கள் பாருங்கள். எல்லாம் நீங்கள் ரொம்ப பரவாயில்ல. நீங்கள் நீ சொல்லக்கூடாது தம்பி. சரி, வாசிப்போமா? பெசலெயேல்,
ஓகே, யாரு யாபேஸ்? கை தட்டுங்க. சொன்னது யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். சொர்ணகாந்தி அம்மாவுக்காக நன்றி. ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம ஆமாம் 4 9 10 கூட நீங்கள் வாசிக்கலாம். 9லேருந்தே. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேதத்தை நீங்கள் மூடி வச்சுட்டு என்னை கவனிங்க. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாபேஸ். யாரு? யாபேஸ். எத்தனை பேர் யாபேஸ் வேண்டிக் கொண்ட ஜபம் மனப்பாடமாக உங்களுக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. நீங்கள் மனப்பாடமாக தெரியாதவங்க இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடமாக பண்ணி நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எவ்வளோ நல்ல அருமையான வசனம் பாருங்க. இந்த வசனத்தில் எல்லாமே இருக்குது. இந்த வார்த்தையில் இல்லாதது என்ன இருக்குது? ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ எல்லைகளை பெரிதாக்கி, அப்போ இந்த இடத்துல யாபேஸ் அப்படிங்கிறதுக்கு 3 அர்த்தம் உண்டு. ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறபடி யாபேஸ் அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆமாம், துக்கத்தோடு இருக்கிறவங்களாம் ஒரு எல்லையிலே சொல்லுங்கள் பாப்போம். துக்கத்தோடு இருக்கிறேங்க நான் அல்லேலூயா. ஒரு அக்கா மட்டும் கை தூக்கிட்டாங்க. சரி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆமேன். அப்போ ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். 2வது ஒரு அர்த்தம் இருக்குது, வறட்சி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வறட்சின்னா உங்களுக்கு தெரியும் தானே, வறட்சி அப்படின்னு அர்த்தம். 2வது அர்த்தம் வறட்சி. அது எப்படிப்பட்ட வறட்சியாமா? ஒரு 10 வருடம் 12 வருடம் மழையே பெய்யலை அப்படின்னா மண் என்னத்துக்கு ஆகும்? ஆமாம், ரொம்ப வறண்டுரும். அந்த மாதிரி வறட்சின்னு அர்த்தமா. வறட்சினா ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தில் வறட்சி ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் மழையும் மிஞ்சிரும். ஒரு 10 வருடம் 12 வருடம் மழையே பெய்யாமல் இருந்தால் அந்த நிலம் என்னத்துக்கு ஆகும்? பூமியில் கொஞ்சம் கூட தண்ணி படலைன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வறட்சி அப்படிங்கிற பேராமா. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் நிந்தித்து பார்க்கப்படுகிறவர் அப்படின்னு அர்த்தம். நிந்தித்து பார்க்கப்படுகிறவர். யாரை நிந்திப்பாங்க? மக்கள் யாரை நிந்திப்பாங்க? நிந்தனைன்னா தெரியும் இல்லையா? நிந்தனை, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா? நீதியின் தேவன் தாங்கினாரே. ஒரு வரி படிப்போமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. உங்கள் நிந்தனைகள் போராட்டத்திலலாம் நீதியின் தேவன் உங்களை தாங்குவாராக. அப்போ யாருக்கு நிந்தனை வரும்? உங்கள் பதிலை சொல்லணும். கஷ்டப்படும் பொழுது, தவறான முடிவுகளில் எடுக்கும் பொழுதும் என்ன வரும்? நிந்தனைகள் வரும். நிந்தனை, கஷ்டப்படும் பொழுது நிந்தனைகள் வரும். அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? நிந்திப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? நாம் அதையும் நிந்திப்பாங்க. அப்போ மனிதனுக்கு நிந்தனைகள் எந்த விதத்துலையும் வரத்தான் செய்யும். அப்போ மனுஷரால் நிந்தித்து பார்க்கப்பட்டவரான். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க? நிந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த நிந்தித்து கொண்டே இருந்த சூழ்நிலையில் கூட தான்
இந்த இடத்துல ஒரு வசனத்தில் நான் முதல் வார்த்தை எனக்கு தொட்டுச்சு. இப்படி 3 அர்த்தம் இந்த யாபேஸுக்கு இருந்தால் கூட, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தானாம். கவனிங்க, இப்போ இதெல்லாம் அவன் பேருக்கு அர்த்தம். துக்கம், வறட்சி, நிந்தனை இதெல்லாம் இருந்தால் கூட சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தானாம். கனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மதிப்பு, மரியாதை, ஹானர் எல்லாம். அப்போ யாபேஸ் ஒரு கனம் பெற்றவனாக இருந்தான். யாரை பார்க்கலாம்? சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாக இருந்திருக்கிறான். இதுதான் முதல் ஆசீர்வாதம். அவன் ஒரு ஹானரபுள் பெர்சனாக இருக்கிறான். இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு குடியரசு தினம். யாரெல்லாம் இன்றைக்கி கொடியேற்றுவா? குடியரசு தலைவர், ஜனாதிபதி. அவங்க பேர் என்ன பேர்? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறதுனால திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு அந்த அம்மா இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? கொடியேற்றுவாங்க. அப்புறம் கோட்டையில் இன்றைக்கி ஆளுநர் என்ன பண்ணுவாங்க? கொடியேற்றுவாங்க. மாவட்டங்களில் கலெக்டர்கள் கொடியேற்றுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன காரணம்? அந்த கொடியேற்றதுக்கு என்ன தகுதி? அவங்களுடைய ஹானரபுள், அவங்களுடைய அந்த மதிப்பு எப்படி வருது? அதுக்காக ஆயத்தப்படுறாங்க, படிச்சிருக்கிறாங்க, பல சவால்களை சந்திக்கிறாங்க, பல போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த கனத்தை பெறுறாங்க. அப்படி தானே? இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு. யார் அவர்? எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சி தலைவருக்கே அவர் எவ்வளவோ போராட்டத்தெல்லாம் போராடி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கணம் அப்படின்னாலே பல போராட்டம், பல சவால், பலவிதமான காரியங்களை சந்தித்ததுக்கு பிறகு தான் அந்த கணம் வரும். அப்போ யாபேஸும் அந்த வழியில் போயிருக்காருன்னு அர்த்தம். யாபேஸும் அந்த கனத்தை பெறுவதற்கு இப்போ ஒரு 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மாணவராக வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட 12ஆம் வகுப்புக்காக 10ஆம் வகுப்புக்காக எப்போவே டியூஷன் அனுப்புகிறாங்க. 9th இருந்தா, நான் 8ல் இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. தப்பு இல்லை, ஆயத்தமாகறாங்க. அப்படி ஞாயிற்றுக்கிழமை காரியங்களை கூட என்ன பண்ணுறாங்க? நிறையா. இப்போ அன்றைக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பமாகுது, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னா டியூஷன் அன்னைக்கு தான் வைக்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக போகணும், ஹிந்தி கிளாஸ் அன்னைக்கு தான் வைக்கிறோம், போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஹிந்தி படிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. சென்னை தாண்டினா ஹிந்தி தேவைப்படுது, கர்நாடகாவை தாண்டினா ஹிந்தி தேவைப்படுது, ஆந்திராவை தேடினா ஹிந்தி தேவைப்படுது. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் நிறைய ஹிந்தி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? ஹிந்திக்காரங்கன்னு சொல்கிறோம்ல, வட இந்தியாக்காரங்க. தமிழ் படிச்சுட்டா வேலைக்கு வர்றாங்க? தமிழ் படிச்சுட்டு வேலைக்கு வர்றாங்களா? நல்லா சொல்லணும். தமிழை படிச்சுட்டு வேலைக்கு வர்றாங்களா? ஒருத்தரும் இல்லை. இங்கே வந்து படித்து கொள்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஹிந்தி பற்றி உங்கள் காரியத்தை சொல்லுங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். உனக்கு ஹிந்தி அவசியம், ஹிந்தி உனக்கு தேவை, ஹிந்தி இருந்தால் தான் வாழ முடியும்னா நீ படிச்சுக்க. கரெக்டு தானே? நார்த் இந்தியாவில் எனக்கு வேலை கிடைக்குது. இப்போ ஒரு கலெக்டர்ஸ் குறைஞ்சது 5 மொழி தெரியணுமா, அவங்களுடைய லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அது போக 5 மொழி அவங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணணும்? தெரியணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கலெக்டர்ஸ் எல்லாமே படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 5 மொழி கற்கிறது, ஹிந்தி கற்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மக்கள் அப்படி பிரயாசப்படுறாங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க முன்னேற்றத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ ஒரு கணம் அப்படின்னா அந்த கணத்துக்காக என்ன பண்ணணும்? ஒரு போராட்டம் இருக்குது. எத்தனை பேர் கணம் வேணும், ஒரு ஹானர் வேணும்னு சொல்லி போராடி ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஹானர் வேணும், என் வீட்டில் எனக்கு ஒரு மதிப்பு வேணும், ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? கை தூக்குங்க. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அந்த கனம் உங்களுக்கு சாதாரணமாக தேடி வரப்போகுது. வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல். இன்னைக்கு உங்களெல்லாம் கர்த்தர் ஹானர் பண்ண போகிறார். வாசிங்க. ஆ ஆ ஆ ம் 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 ம்
ஆ இந்த வசனம் தானா? ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ இதுதான் பாயிண்ட். நல்லா நிறுத்தி நல்லா அழகா வாசிங்க பார்ப்போம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அல்ல 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 கரெக்டாக வாசிக்கணும், கனவீனப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். 1 சாமுவேல் 2:30. இன்னொருத்தர் இதே வசனத்தை நல்லா சத்தமாக வாசிங்க. ம் உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்னென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று. கவனிங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனம் வரணும், ஹானர் வரணும். ஆண்டவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, உன் பிதாவின் வீட்டார் என்னென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள். எங்கே நடந்து கொள்ளணும்? பிதாவினுடைய சந்நிதி, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் சந்நிதி. ஆண்டவருடைய சந்நிதியில், அவருடைய ஆலயத்தில் நீங்கள் நடக்கணுமா? அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் நீங்கள் நடக்கணும். ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஓய்வு நாளை, அதை பரிசுத்த நாளை நீ மனமகிழ்ச்சியின் பண்டிகைன்னு சொல்லி அதை நீ என்ன இருந்து அதை ஒழுங்காக ஆசரிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராம். இப்போ நான் முதல் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு நாள். இப்போ நாங்கள் அன்னைக்கு நானும் என் மனைவியும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். சரியான கூட்டம். கேட்டிலே என்ன பண்ணுறாங்க, எல்லா வாகனத்தையும் நிறுத்தி நிறுத்தி சோதனை பண்ணி என்னை கீழே இறங்கி சொல்லி என்னை இதெல்லாம் திறந்து பார்த்துட்டு அப்புறம் அனுப்புனாங்க. அப்போ இன்னைக்கு என்ன? இன்னைக்கு மக்கள் குறை தீர்ப்பு நாள். என்ன நாள்? அப்போ மக்கள் குறை தீர்ப்பு நாளில் நீங்கள் கலெக்டரை பார்த்து உங்கள் குறைகளை என்ன பண்ணலாம்? மனுவாக எழுதி கொடுக்கலாம். அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ கூட்டம். மக்கள் குறை தீர்ப்பு நாள். அந்த மக்கள் குறை தீர்ப்பு நாளில் சில சில அரசியல் கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கலெக்டரை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு 10-15 பேர் கூட்டமாக நின்று வெளியில் டிவி சேனலுக்கு நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் இந்த காரியத்துக்காக பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிலரை நீங்கள் வெளியே நில்லுங்கன்னு சொல்லி சிலரை உள்ளே அனுமதிக்கலை. அந்த கலெக்டருடைய வாசல்லையே இவ்வளோ ஒரு கெடுபிடி இருந்துச்சு. இப்போ நானும் மனைவியும் போனோம். அவன் நீட்டாக என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, இந்த காரியம் வந்திருக்கிறோம், ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போது கலெக்டர் அவர் சொல்கிற நாள் தான் அவர் என்ன பண்ண முடியும், போய் பார்க்க முடியும். அந்த வாரம் திங்கள் இல்லை, மாதத்துலேயே ஒரு திங்கள் தானாமா. எவ்ரி மண்டேவா? பரவாயில்லையே, நான் முதல்ல அப்படி தான் கேள்விப்பட்டேன். வாரம் திங்கக்கிழமையா? அப்போ இவ்வளோ திங்கட்கிழமையில் இவ்வளோ ஜனங்கள் வர்றாங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். அப்போது ஒரு கலெக்டர், ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரை என்ன பண்ணணும், இஷ்டத்துக்கெல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. அதுக்கு சில வரைமுறைகள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திப்பதற்கு அவர் ஆவலோடு இருக்கிறார். அல்லேலூயா. சந்திப்பதற்கு தேவனுடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லா ஜெபிக்க தெரியுதோ, நல்ல பாட தெரியுதோ, நல்ல வேத வசனத்தை வாசிக்க தெரியுதோ, அதெல்லாம் காரியம்லாம் கிடையாது. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை.
நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் ஆயத்தப்பட்டு தேவனுடைய சந்நிதிக்கு வர்றீங்க பாருங்க, அது கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. நாங்கள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுறோம், பிரசங்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவா நீங்கள் வர்றீங்க? இல்லை, கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் வர்றீங்க. இப்போ நான் இன்றைக்கி முதலாவது சொல்கிறேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? என்னை கனவீனம் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஒருத்தர் யாராவது தைரியமானவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அசட்டை பண்ணுகிறவர்கள், நான் சொல்றதை சொல்லி வாசிக்கணும். பயமா இருக்கா? யார் சொன்னா? நீங்க வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வாசிக்க மாட்டேங்கீங்களே. அவ்வளோதான். இது ஒரு புது மொழிபெயர்ப்பு. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளுங்க அருமையான மக்களே, நாங்கள் சின்ன வயதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டம்மா ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. எப்பா, உங்கள்கிட்ட அந்த இந்து ரத்தம் நல்லாவே ஓடுது அப்படின்னா. ஏன் இதை சொல்கிற அப்படின்னேன். இல்லை நான் நிறைய விஷயத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன் உன்னை அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் சொன்னோம், எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, ஒரு 8 பேர் எங்கள் அப்பா குடும்பத்தில் உள்ளவங்க, எங்கள் அத்தைமார், இவங்கெல்லாம் பெரிய குடும்பம். நல்ல விவசாயம்லாம் பண்ணாங்க. எங்களுக்கு தாமிரபரணி ஆற்றுல பூர்வீகமாக நல்ல விவசாய நிலங்கள்லாம் உண்டு. நல்ல விவசாய நிலங்கள். தாமிரபரணி ஆற்றுல அங்கே இருக்கிற விவசாய நிலத்தில் நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நெல்லும் வாழையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இடமெல்லாம் உண்டு. ஆனால் அவங்களுடைய துன்மார்க்க ஜீவியம், சரியா, துன்மார்க்க ஜீவியங்கிறத நான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துன்மார்க்க ஜீவியம் மாத்திரமல்ல, பரம்பரை கோயிலெல்லாம் எங்களுக்கு உண்டு. என்ன கோயில் உண்டு? இப்பவும் இருக்குது. எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு போனால் நம்ம இது அப்படி கிடக்கு இப்படி கிடக்கு, அதை புனரமைக்கணும், காசெல்லாம் கேட்டாங்கன்னா, நான் ஒரு தடவை என்கிட்ட எங்கள் அக்கா மாதிரி 2 பேர் கேட்டாங்க, தம்பி ஏதாவது கொடுங்க நம்ம சரி பண்ணலான்ட்டு. கொன்னே போடுவேன் அப்படின்னேன் நான். இப்படியே சொன்னேன். அல்லேலூயா. இன்னும் இருக்குது, இன்னும் அவங்க அந்த இதில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள நேசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் குடும்பத்துலேருந்து நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சில விஷயமெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஆனால் அதை சொல்கிறதே இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான்ப்பா, நான் சொல்கிறதே இல்லை. ஆனால் நான் வளர்ந்தது, என் பாட்டி என்னை கரெக்டாக 3 வயதிலிருந்தே நாங்கள் வளர்ந்தது ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக தான் நாங்கள் வளர்ந்தோம். அல்லேலூயா. அப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து அந்த கோயிலில் பெரிய விழா நடத்துவாங்க. அப்போ என்னை கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. எனக்கு போவதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் அதை பார்க்குறாரு. கோயில் திருவிழாவில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்து பாணியில் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக நடக்கும். நான் பார்த்துருக்கேன், அந்த எப்படிலாம் அதை நடத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வேண்டாம், அது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயசுலேயே நம்ம அந்த ஆண்டவர் மேலே இருந்த வாஞ்சியை கர்த்தர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அப்போது நம்ம சின்ன வயதிலேருந்தே கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பார்க்குறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கண்டிப்பாக நாங்கள் இருக்கணும். எந்த காரியம் இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு கண்டிப்பாக, சின்ன வயதிலே அப்படி தான் வளர்த்துருக்காங்க, கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கணும். இரவு ஆராதனை பார்த்திங்கன்னா அப்போவே ஃப்ரீ ஒர்ஷிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் நல்ல ட்ரம்ஸ் வச்சு 4-5 நல்ல கன்வென்ஷன் பாட்டை பாடி, மற்ற நாட்களில் நிறையபடி அந்த ஆராதனை முறைமைப்படி நடக்காது. இப்போ சிஎஸ்ஐயில் அந்த ஆராதனை முறைமைப்படி நடக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு நல்ல பாட்டு பாடுவாங்க. எங்கள் வீட்டில் எதுக்கெல்லாம் திட்டு விழுன்னு பாருங்கள். பாட்டு பாடாமல் உட்கார்ந்தா எங்களுக்கு சத்தம் வரும். நீ வாயை திறக்கவே இல்லையே, அதுக்கு அடி விழும். இந்த பாட்டு 5 பாட்டு பாடி முடித்தோடனே எல்லா சின்ன பிள்ளைங்களையும் வரிசையாக விட்டு வசனம் சொல்லணும். வசனம் சொல்லாம விட்டுட்டா ரொம்ப அடி விழும். வசனம் தப்பாக சொன்னாலும் அடி விழும். இப்போ நீங்கள் பார்த்து வாசிக்கும் போதே நீங்கள் தப்பாக வாசிக்கிறீங்க நிறைய பேர். தப்பு நான் சொல்லலை.
நீங்கள் அடிக்கடி வாசிச்சிங்கன்னா நல்லா வாசிச்சிடலாம். நீங்கள் அடிக்கடி வேதத்தை வாசிங்க, நல்லா வாசிக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? தப்பாக வாசித்தா அடி விழும். கர்த்தர் என் மேய்ப்பராய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் சொல்கிறத கொஞ்சம் லேட் ஆகினா கூட கர்த்தரின் மேய்ப்பராய் கூட உனக்கு சொல்ல தெரியலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு குட்டு விழும். குட்டு விழுந்துக்கிட்டே சாப்பாடு வரும். நான்லாம் நைட்டு தான் சாப்பாடு கிடைக்கும். இப்போ கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, நைட்டு தான் உணவு சமைப்பாங்க. இப்போ நம்ம எந்த நேரம் வேணாலும் என்ன பண்ணுறோம், சூடாக சமைச்சு சாப்பிட்றோம். எங்கள் ஊரில் உள்ள வழக்கம் என்னென்னா நைட்டு சமையல் பண்ணுவாங்க. அந்த நைட்டு சாப்பாடு தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சூடாக சாப்பிடுவாங்க. காலையில் அந்த இது இருக்கும், அந்த குட்டு நினச்சிருக்கேன், அந்த குட்டோட கண்ணீரோடெல்லாம் சாப்பிட்ருக்குறோம். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ என்னை கனம் பண்ணுகிறவர்களை என்ன பண்ணுவாராம், கனம் பண்ணுவார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கர்த்தரை கனம் பண்ணி வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை எடுத்துருங்க. எந்த நேரத்திலையும் நான் ஆண்டவர், அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு ஒரு அடையாளம். அப்போ யாபேஸ் இந்த கனத்தை பண்ணியிருப்பார். யாபேஸ் ஏன் சகோதரரோடு கனம் பெற்றவனா இருந்தான்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை தான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ யாபேஸ் செஞ்ச ஒரு காரியம், கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். நீங்கள் எல்லா நேரத்திலையும் கர்த்தரை கனப்படுத்தணும். எல்லா நேரத்திலும் கர்த்தரை கனப்படுத்தணும். இன்றைக்கி ஒரு தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கினாங்க. தம்பி எப்படி வண்டி வாங்கினீங்க? அப்போது எங்கள் தாத்தா கொஞ்சம் பணம் தந்தாங்க, அதில் பேங்கில் லோன் போட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தான், கிராண்ட்ஃபா கிஃப்ட் அப்படின்னு எழுதியிருந்தான். இல்லை கிராண்ட்ஃபா எவ்வளோ தந்தார்? கிராண்ட்ஃபானா யார்? தாத்தா. தாத்தா எவ்வளோ தந்தார்? எவ்வளோ பணம் தந்தார்? மிச்சம் பேங்க் தந்தான். அப்போ பேங்க்காரன் கிஃப்ட்டு தானே நீ போடணும். நீ 2 பேருமே போடாத, கார்ட்ஸ் கிஃப்ட்டுனே போடு. எந்த வாகனமாக இருந்தாலும் கர்த்தர் தான் கொடுக்கறது அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ நீங்கள் அப்படி தான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணணும். எத்தனை பேருக்கு சொந்த வீடு வேணும்னு விரும்புகிறீங்க? சொந்த வீடு நல்லா கை தூக்குங்க. கர்த்தர் உங்களுக்கெல்லாம் சொந்த வீட்டை தருவாராக. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் சொந்த வீட்டில் ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கொடுக்கும்போது இந்த வசனத்தை நான் போட்டு தான் வீட்டை கட்டுவேன். ஒரு கேட்லேயோ எதுலேயோ ஒன்றில் நான் துணிஞ்சு போடுவேன்னு சொல்லி இன்றைக்கி ஜோம் பண்ணி நீங்கள் பொருத்தனையாக ஒரு வசனத்தை எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தந்துடுவார். நான் சொல்கிறேன், இது ரகசியம். உங்களுக்கு வீடு வேணுமா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி விலையெல்லாம் நம்ம ஏரியாவில் 15 லட்சம் 20 லட்சம்லாம் போயிட்டு அது எவ்வளவோ ஆகிட்டு போட்டோம். நீங்கள் அதை பற்றிலாம் ஒரே பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு வசனம், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல அருமையாக இன்றைக்கி நல்ல ஸ்டீலெலாம் வசனம் எழுதி அப்படி கேட்டில் வச்சுருக்காங்க. ஒரு வசனத்தை வாங்கி அப்படியே கேட் வாசலில் போட்டு வச்சுருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை வைக்கும்பொழுது அந்த வசனம் பேசும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு இந்து சகோதரர் தான், நம்ம உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் போகும்போது இந்த வார்த்தையை படிச்சுட்டு போனாலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் நின்று அந்த இந்து மக்கள் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போவாராம். நான் சொன்னேன், அப்படிலாம் செய்யண்டா, இங்கே ஒரு நாள் உள்ளே வாங்க, இதை விட நான் அதிக ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. வேத வசனம் அப்படி அற்புதம் செய்யும். அப்போ என்னை கனம் பண்ணுகிறவர்களை தான் என்ன பண்ணுவேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம 8:30 மணிக்கு நம்ம ஆராதிக்கிறோம், 10:30க்கு நம்ம முடிச்சிடும். சில நேரம் முன்ன பின்ன ஆகுது. நீங்கள் பாடி துதிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பாடி துதிக்கிறது கர்த்தரை இன்னும் கனம் பண்ணுகிறது. அதில் எத்தனை பேர் பாடல் ஆராதனைக்கு வந்தீங்க? ஆராதனைக்கு வந்தவங்க, ஆராதனை முடிஞ்சு ஆமீன் போட வந்தவங்க கூட எனக்கு யாருன்னு தெரியும், கை தூக்கலாம். அல்லேலூயா. நான் அன்பா சொல்கிறேன், நீங்கள் நல்லா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா விதமான இக்கட்டுக்கு நீங்களாக்கி மீட்டு விட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு நாங்கள் ஒரு குறிப்பாக ஒரு 4-5 பேர் சேர்ந்தோம் ஒரு இடத்துல. அப்படியே சேர்ந்த உடனே இப்போ தான் ஒரு 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ பொதுவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், எந்த விசுவாசியாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருக்கட்டும், முதல்ல ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, கர்த்தரை பற்றி பேசுவாங்க. அடுத்தால என்ன பேசுவாங்க? வீட்டு கதை, அடுத்தவன் கதை, எல்லா கதையும் பேசிடுவாங்க. வந்த கதை, சொந்த கதை, போன கதை. உண்மை தானே? அந்த மாதிரி அப்படியே போய் அப்படியே ஊழியர்களை பற்றி திரும்பும். நீங்கள் கூட எங்களை குறித்து பேசலாம். நீங்கள் எங்களை குறித்து பேசுகிறது தான் சந்தோஷம். அல்லேலூயா.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ஊழியர் சொன்னாங்க, நம்ம விசுவாசிகள் வந்து நம்மளை வந்து பாஸ்டர் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நல்லா பாடினீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம குறைய வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும், அவங்க தான் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் யாரும் சொல்கிறதில்ல. அப்படி யாராவது யார்கிட்ட சொன்னாலும் எங்களுக்கு தெரியும், அதையும் நாங்கள் கேட்க மாட்டோம். இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படியே ஒவ்வொரு காரியமாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே பல கதைகள் வந்துட்டு, அப்போ நானும் உட்கார்ந்துருந்தேன். அப்போது அந்தால வந்தபோது ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், சரியா? இப்போ அவர் ஒரு பல பிரச்சனையில் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பாட்டு விடுதாரு, எல்லா பக்கம் ஊழியத்துக்கு போகிற எல்லாம் செய்தார். அவரை பற்றி ஒரு பேச்சு வந்துட்டு, இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரமே அவரை பற்றி தான் பேசுது. சிலருக்கு தெரியுதுண்ணே, நீங்கள் யாருன்னு சொல்லும்போது வாய் அசைய வச்சு நான் கண்டுபிடிச்சிருந்தேன். அப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோடனே அந்தால நான் சிம்பிளாக சொன்னேன் போயிட்டு, அப்போ ஆண்டவரெல்லாம் இந்த விஷயத்தில் நம்பவே முடியாது அப்படின்னா, ஏன் ஆண்டவரை நம்ப முடியாது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பாதகர் வந்து கேட்டார். ஆமாம், தாவீது நல்லா பாடி துதித்து ஆராதிச்சான், பெரிய கொலை பண்ணார், கர்த்தர் காப்பாற்றி விட்டுட்டார் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன், ஆண்டவர் வந்து தாவீது என்ன காரியம் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம தெரிய வேண்டியதில்லை. பச்சைபல் காரியம் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஒரு கம்பெனியில் அவர் கம்பெனியில் வேலை பார்க்காருன்னு வச்சுக்கிடுங்க, அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்க்காரு. அந்த உரியா ஒன்றுமே தெரியாத அப்ராணி மனுஷன், அவன் சாக போகிறது தெரியாமல் கூட அவருடைய மரண லெட்டரை கொண்டு போகிறான். எவ்வளோ நல்ல மனுஷன், தன்னை நம்பி வேலை பார்க்குறாரு. தாவீதை நம்பி தானே அந்த இடத்துல அந்த இராணுவத்தில் வேலை பார்க்காரு. ஒன்றுமே அறியாதவன், பாவமே செய்யாதவன் ரத்தத்தை சிந்திட்டான். சரியா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், அந்த கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், அவனை ஏதோ ஒரு சதி திட்டம் போட்டு நான் கொன்னுட்டேன். அவன் தப்பே இல்லைன்னா என்ன செய்யணும்? சாகும் வரைக்கும் தூக்கிலிடணும். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அப்படி தானே? இப்போ கொல்கத்தாவில் ஒரு கேஸ் நடந்துச்சு சமீபத்தில், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு மருத்துவ மாணவி வந்து என்ன பண்ணாங்க, மானபங்கப்படுத்தப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ அந்த கொலையாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை இல்லை, ஆயுள் தண்டனை போட்டாங்க. இன்னைக்கு தூக்கு தண்டனை இல்லை, ஆயுள் தண்டனை போட்டாங்க. இன்றைக்கி உலகமே என்ன பண்ணிச்சு, கொதிச்சு எழிஞ்சு. அப்படி யூடியூப்பை திறந்தாலே அநீதி வென்றது, நீதி செத்து போயிட்டு, இப்படி தான் தலைப்பில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 50,000 ரூபா அவனுக்கு அபராதமும், அவனுக்கு ஆயுள் தண்டனையும் போட்டுட்டாங்க. மக்களே சொல்கிறாங்க அவனை தூக்கிலிடணும். அதில் சிலரெல்லாம் இந்திக்காரங்க, இந்தி பேசுகிறவங்களுடைய பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க, பப்ளிக்கில் தூக்கி போடணும். அந்த அளவுக்கு மக்கள் மனசு மாறுறாங்க. அப்போது ஒரு உலகத்தில் ஒரு தவறு பண்ணுனா அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்டனைகள் கடுமையாக இருக்கணும், அதை 4 பேருக்கு தெரியணும்னு சொல்லி உலகம் விரும்புது. ஆனால் தாவீது எவ்வளோ பெரிய தவறை பண்ணார். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரே காரியம்தான், இந்த பாவத்தில் பிறந்த பிள்ளையை கொன்னுட்டு சாலமோனை கொடுத்துட்டார். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்காக நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்து கர்த்தரை ஆராதிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை தப்பு வச்சுருவார் அப்படின்னு இல்லை. ஒரு சூழ்நிலைகள், நம்ம தவறு பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம், அக்கிரமம் பண்ணுறோம் அப்படின்னா கூட கர்த்தர் அதை பார்த்து நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். அதனால் நல்லா பாடி துதிப்பதற்கு, நீங்கள் ஆராதிப்பதற்கு, வாய்களை திறப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படணும். நல்லா கர்த்தரை துதிப்பதற்கோ கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நீங்கள் முன்னக்கூட்டியே வந்துடுங்க. குறைஞ்சபட்சம் நம்ம 8:30 தான், கொஞ்சம் எழும்புவதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, உங்கள் வீட்டு காரியம்லாம் இருக்கும். சரியாக ஒரு 8:30க்குன்னா ஒரு 8:45, ஒரு 15 நிமிடம் அப்படின்னா ஒரு 9 மணி கொஞ்சம் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் அந்த ஆயத்தத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் ஆயத்தப்படுகிறதும் கர்த்தர், அதெல்லாம் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு அடையாளம். ஒன்றும் இல்லை, நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்கிறாரு, இப்போ வெண்ணில ஜோதி அக்காவை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், முன்னாடி நீங்கள் இருக்கனால. அப்போ வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் உங்களை பார்க்குறேன் இந்த இடத்துலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 11 மணிக்கு உங்களை பார்க்குறாருன்னா எத்தனை மணிக்கு போவீங்க? 10:30க்கு நம்ம போயிடுவோம் இல்லையா? இதை யார் நம்மளுக்கு கற்றுத்தர்றா? யாராவது சொல்லி கொடுக்காங்களா? சொல்லி கொடுக்குறதே இல்லை. இப்போ பஸ்ஸில் எத்தனை பேர் பிரயாணம் பண்ணுறீங்க? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா? இப்போ சிஸ்டர்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க குறைஞ்சது. ஆனால் அவங்க கரெக்டாக டயத்துக்கு வராங்க, அதனால் அவங்கள சொல்ல முடியாது. நம்ம ஆரம்பத்தில் நிறைய பஸ்ஸு பிடிக்கிறோம், 10 மணிக்கு
8:30 மணிக்கு சிவானந்தா மில்லேருந்து முதல்ல பஸ்ஸு, அந்த சிவானந்தா மில் பஸ்ஸு 15ஆம் நம்பர் இப்போ எங்கே போயிட்டுனே தெரியல. ஆமாம், முதல்ல 15ஆம் நம்பர் பஸ்ஸு எப்போவுமே அந்த டவுன் பஸ் அந்த இடத்துல நின்னா தான் அது சிவானந்தா மில்னு அர்த்தம். இப்போ அந்த பஸ்ஸு எங்கே போயிட்டுனே தெரியல. நீங்கள் எத்தனை பேருக்குன்னு தெரியல. அழகாக டவுன் பஸ்ஸில் சிவானந்தா நூற்பாலை அப்படின்னு போட்டு 15 ஒரு பஸ் இங்கேருந்து போகும், இன்னொரு பஸ்ஸு வரும். எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? எப்போவுமே பஸ் நிற்கும் அதில். அது வந்து ஒரு 20 நிமிஷம் நின்று அந்த டிரைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலும் இறங்கி ஏத்தால டீ குடிச்சிட்டு 15 நிமிஷம் பார்த்துட்டு தான் போவான். இப்போ அந்த பஸ்ஸே காணோம். அந்த 15ஆம் நம்பர் ஓடுதான்னு தெரியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு தெரியும் 8:30 மணிக்கு பஸ்ஸு அப்படின்னா நான் கரெக்டாக 8:15 அந்த பஸ்ஸை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ரூபா டிக்கெட்லேருந்து, சரியா? 2 ரூபா டிக்கெட்லேருந்து இங்கேருந்து கணபதிக்கு 2 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் 30 காசுக்கு ஓட்டியிருக்கீங்க. நான் 2 ரூபா டிக்கெட்டில் எப்படின்னா, நான் வேலை பார்த்தது ஆவரம்பாளையத்தில் சைக்கிள் இல்லாத டயத்தில் என்ன பண்ணுவேன், கரெக்டாக அந்த சிவானந்தா மில்லில் 2 ரூபா கொடுத்தோம்னா கணபதியில் இறக்கி விடுவான். கணபதியிலேருந்து அந்த மோர் மார்க்கெட்டுக்கு அந்த நடந்து போயிருக்கேன் 2 ரூபா டிக்கெட்டில். 8:30க்கு கரெக்டாக வரும் அந்த வண்டி. 8:15க்கு கூட்டம் நிற்கும். அந்த 8:30 மணி மட்டும் கரெக்டாக கிளம்பி போகும். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும் இல்லையா? அப்போது நான் சொல்கிறேன், ஒரு 8:30 மணி வண்டி அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் என்ன பண்ணுறோம், முன்னக்கூட்டியே நம்ம போகிறோம். ட்ரெயின் யூஸ் பண்ணவங்க, ட்ரெயின் நீங்கள் நல்லா ட்ரெயின் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள்லாம் ட்ரெயினில் இனி அன்ரிசர்வ்டில் போகக்கூடாது. ஸ்லீப்பரு, ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி அப்படி போகணும். இப்போ ஜெனரல் கோச்சில் இடமே கிடைக்கிறதில்ல. அப்போ ஒரு ட்ரெயின் நம்ம புறப்படுது 8:40 ட்ரெயின். நாகர்கோவில் ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகும் சொல்லுங்கள் சிஸ்டர்? 7:20. எத்தனை மணிக்கு போகிறோம்? 7:25கா? 7 மணிக்கு போகிறோம். அன்றைக்கி ஒருத்தர் அன்ரிசர்வ்டில் வந்து அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, அன்ரிசர்வ்டில் கோச்சில் டிக்கெட்டு கிடைக்கல, அதனால் அன்ரிசர்வ் கோச்சில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த யார்டில் நிப்பாட்டினதில் உள்ளே போய் படுத்துக்கிட்டாராம். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. நான் சொன்னேன், அடா பைத்தியக்காரனா நீ, அதுக்கு மதுரைக்கு போயிருந்தா கூட பாதி வழியும் போயிருக்கலாமே பஸ் ஏறி. அதாவது 7:20 ட்ரெயினுக்கு 4 மணிக்கு போய் யார்டுக்குள்ளே, அப்படிலாம் போகாத, அது குற்றம். யார்டுக்குள்ளே ட்ரெயின் நிற்கும்போது போகக்கூடாது, அது அஃபென்ஸு. எப்படி உள்ளே ஏறினேன் அப்படின்னு கேட்டால், அந்த யார்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளத்துக்கு இடையில் ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி கேப் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் உளுந்து குதித்து அந்த பக்கம் போய் ஒரு கதவு திறந்ததில் உள்ளே போய் உட்காந்து படுத்துக்கிட்டாராம். எப்படி இருக்குது பாருங்கள். நீ இப்படிலாம் போகக்கூடாது, நல்ல ரிசர்வ் பண்ணி நல்ல 7:20 7:10க்கு ரிசர்வ் பண்ணிங்கன்னா எத்தனை மணிக்கு போவீங்க? 7:10க்கு போய், ஆமாம் ராஜா மாதிரி ஏறி போவோம். நான்லாம் 7:20க்கு 7:18 போய் வண்டி ஏறியிருக்கேன். சேம் அடிக்கடி சொல்லுவான், எப்போவுமே இப்படி தான் போவீங்களாப்பா? எப்போவுமே இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போவீங்களா அப்படின்னு கேட்போம். நான் போனதுக்கப்புறம் வண்டி கிளம்பும் பாருடா அப்படின்னு சொல்வேன் நான். இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்மளுக்கு ஒரு ஞானம் இருக்குது. நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேரத்தோடு வருகிறது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 5ஆம் தேதி சாம்பர் புதன்கிழமை அதை ஆரம்பித்து ஏப்ரல் 20 வரைக்கும் அந்த லெந்து நாட்கள் வழக்கம் போல் காலை ஜெபம் உண்டு. அது 5:45க்கு அக்கா வந்து திறந்துருவாங்க. நீங்கள் முன்னக்கூட்டியே வந்து நீங்கள் முன்னாடியே உட்காந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்கள். 6:45க்கு முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே போய் உங்கள் வேலையை செய்யுங்க. சரியாக 6:45 தான். அதெல்லாம் வந்து ஒரு நிமிடம் கூட நம்ம முன்ன லேட்டாலாம் முடிக்க மாட்டோம். இப்போவே நீங்கள் 40 நாள் ஜெபத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியம், நிறைவேறாத காரியம், கடினமான காரியத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ யாபேஸ் வந்து கர்த்தருடைய நாட்களை, கர்த்தருடைய காரியத்தை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். 2வது நம்ம வாசிப்போம். 2வது நீதிமொழிகள் 3:9. தம்பி உன் வாட்சி கொடுமா, வாட்சி கட்டல மணி என்னன்னு பார்த்துக்கிடுதேன். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிப்போமா? வாசிங்க பார்ப்போம். அதுக்கு அடுத்த வசனம். ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கிடுங்க அருமையான மக்களே. அடுத்தபடியாக நீதிமொழிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும்? நான் சொல்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணுங்கள். உங்கள் களஞ்சியம் எல்லாம் நிரம்பிடும். அல்லேலூயா. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா.
எத்தனை பேர் கனம் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் கனம் பண்ணி இருக்கிறீங்க? கனம் பண்ணின உங்களை எல்லாம் கர்த்தர் வந்து அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். சரி, அது வேண்டாம், விட்டுருங்க. இப்போ அடுத்தபடியா இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணணும்? கவனிங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பணம் பொருள் நகையெல்லாம் பெருகணும், உங்கள் பொருள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. கிதியோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலைக்கு சமீபமாக இருந்த கொஞ்சம் கோதுமையும் அவனுக்கு இருந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக இரவு நேரத்தில் போய் போர் அடித்து அதை பாதுகாத்தாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற பொருள் பணம் 10 ரூபானாலும் உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது. வெறும் 10 ரூபா தான், உங்களை ஏமாற்றக்கூடாது. உங்களை ஏமாத்துகிற 10 ரூபா கூட உங்களை விட்டு கையை விட்டு போகக்கூடாது. 10 ரூபா போகக்கூடாதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுனாலும் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு காரியம் மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குது. தசம பாகங்களை நீங்கள் ஆலயத்தில் கொடுத்து, அதனால என்ன பண்ணுங்க, என்ன நீங்கள் சோதிச்சு மட்டும் பாருங்கள். சோதிச்சு மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் எந்த காரியத்திலையும் நீங்கள் சோதிச்சு பாருங்கன்னு சொல்லலை. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்குற உங்கள் குடும்பங்கள் ஒரு நாளும் கனஈனமே பட மாட்டீங்க. கர்த்தர் கனப்படுத்திக்கிட்டே இருப்பார். இது பெரிய ரகசியம். இப்போ ஊழியர்களாக எங்களுக்கு இந்த காணிக்கையை பற்றி, இந்த தசம பாகத்தை குறித்து பேசுகிறதே ரொம்ப கஷ்டம். திருப்பி 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 அதை பேசுகிறது ஒரு கஷ்டம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப கர்த்தர் வச்சுக்கக்கூடிய ஒரு நியமங்கள். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து இறந்து திரிகிறத காணவே. நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்குறவங்க கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். இது பெரிய ரகசியம். நிறைய சாட்சியை நான் சொல்ல முடியும். அப்போ யாபேஸ் கனம் பெற்றவனாக இருந்தான்னா பார்த்தால் ரெண்டாவது என்ன காரியம் செஞ்சுருக்கான்? விளைவின் எல்லா முதற் பலனையும் என்ன பண்ணியிருக்கான்? கொடுத்துருக்கிறான். ஒரு கனமெல்லாம் ஒரு சாதாரணத்தில் வந்துடாது. நீங்கள் சாதாரணமாலாம் நீங்கள் ஹானர் ஆக முடியாது. ஒரு 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 இடத்துல பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சார் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு இந்து நண்பர் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் தான் நல்லா ஜெபம் பண்ணுவீங்கள்ல, உங்கள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னார், நான் இந்த கம்பெனியில் இவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறேன், ஒரு ப்ரொமோஷன் எனக்கு வர வேண்டியது, ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தேன், இந்த ப்ரொமோஷன் எனக்கு வந்துடும். சரி, ப்ரொமோஷன் வந்தால் ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட்டு தான், பெருசாலாம் இல்லை, ஆனால் அந்த ப்ரொமோஷன் ஆனால் எனக்கு ஒரு ஹானர். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனை கொடுக்குறவர் சம்மந்தமே இல்லாத சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு இப்போ வேலைக்கு போக பிடிக்கல, வேலை செய்ய பிடிக்கல, நைட்டு எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா ஐயோ நமக்கு ப்ரொமோஷன் போயிட்ட, நமக்கு வர வேண்டிய அந்த கார்னர் போயிட்டேன்னு சொல்லி எனக்கு அதே நினைப்பாக இருக்குது. அதையே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சேன். 8:30 மணிக்கு தம்ப் வைக்கணும் அப்படின்னா ஆளாக போய் ஒரு தம்ப் வைக்க நிற்பாராம். தம்ப் தெரியுமா? இப்போ இந்த கம்பெனிகளெல்லாம் இந்த இது வைப்பாங்க, அந்த மிஷினில் வைப்பாங்க, தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. நீங்கள் அதை வச்சிங்கன்னா அது வந்து என்ன ஆகும், நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் வந்ததாக அர்த்தம். 8:30 மணிக்கு அந்த ஆஃபீஸ் வந்து பியூன் வந்து ஓப்பன் பண்ணும்போது இவர் ஆளாக இதை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு என்ன சொல்கிறாராம், ஒரு டெடிக்கேஷனாகவே செஞ்சாராம். இத்தனை வருஷம் அந்த தம்ப் மிஷின் வந்ததுலேருந்து நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வேலை முடிஞ்ச உடனே நான் உடனே போக மாட்டேன். 6 மணிக்கு வேலை முடியுதுன்னா 5:45 அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க. அங்கே நிற்பாங்க, இங்கே நிற்பாங்க, அங்கே போவாங்க. அப்படியே இந்த வேலை இதாயிரும். அந்த 5:45 வேலை வந்துச்சுன்னா அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் 6 மணி 6:15 என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு போனேன். இப்படி நான் உண்மையாக செஞ்சேனே, கடைசியில் எனக்கு ஹானர் வரலையேன்னு சொல்லி ரொம்ப புலம்புனார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எங்கள் வேதத்தில் ஒரே வசனம் தான், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பார். மனிதர்கள் உங்களுடைய ப்ரொமோஷனை தடுக்கலாம், மனிதர்கள் மூலமாக சில நன்மைகள் தடைப்படலாம். அதை என் கர்த்தர் பார்க்கிறாரு.
அது மாத்திரமல்ல, எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கின்றவன் உகந்த ஜனம்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைய அரசு அலுவலகங்கள்லாம் போயிருக்கும்போது உண்மையாக வேலை செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே லஞ்சம் வாங்குறவங்க இல்லை, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏனாதனன்னு வேலை செய்கிறவங்க இல்லை. எத்தனையோ பேர் உண்மையாக டெடிக்கேட்டாக வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் சொன்னேன், ரோமரில் ஒரு வசனம், எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவனா. நீங்கள் இவ்வளோ நாள் உண்மையாக வாங்கின சம்பளத்துக்கு செஞ்சிட்டீங்க இல்லையா, நீங்கள் கர்த்தருக்கு உகந்தவன். அப்போ என்னை கர்த்தர் நேசிக்கிறாரா அப்படின்னாரு. உண்மையிலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் முதலாளி நீங்கள் பண்ண உண்மையை மறந்தா கூட கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஹானர் சீக்கிரத்தில் வரும்னு சொன்னோன்னே, எப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். உன் விளைவின் முதற் பலனால் நீ என்னை கனம் பண்ணு. இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் அவர் வந்து தெளிவாக செஞ்ச ஒரு காரியமுள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அதனால தான் யாபேஸ் வந்து கனம் பெற்றவனாக இருந்தான். 7 பாயிண்ட் எழுதினேன். இப்போ 3வது பாயிண்டோடு நான் முடிக்கிறேன். யோவான் 12:26 வாசிங்க பார்ப்போம். யோவான் 12:26. யோவான் நற்செய்தி நூல். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்போ எல்லாரும் கவனிங்க, இந்த வசனம், இந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை யார் கனம் பண்ணுவார்? பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். நான் முடிக்க போகிறேன் என்று செய்தியை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் யார் கனப்படுத்துவா? பிதாவானவரை கனப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை குறித்து, கர்த்தரை குறித்து, யெகோவா தேவனை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும், பிதாவானவர். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக இருந்த சீசன் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர். நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கோம். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செஞ்சா யார் கனப்படுத்துவா? பிதாவானவர் கனம் பண்ணுவார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஊழியம் செய்வீங்க? அதான் உங்களை பார்த்து கேள்வி. நான் முடிச்சிருந்தேன், செய்தி முடிச்சிருந்தேன். நீங்கள் என்ன ஊழியம் செய்வீங்க? ஒரு கனம் வேணும் உங்களுக்கு. சுவிசேஷ ஊழியம் வேற, ஜப ஊழியம் வேற, என்னவெல்லாம் ஊழியம் செய்வீங்க? என்ன ஒரு நல்ல வார்த்தை வருது, எல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது. நான் நிறைய சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டு. ஊழியத்தை தாங்கிறவங்க, இதெல்லாம் ஊழியம்தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எல்லாம் என்ன ஊழியம் செய்கிறீங்க? இன்றைக்கி உட்கார்ந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கலாம். நல்லா கொடுக்கணுங்க, ஆலயத்துக்கு நல்லா கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது உங்கள் வாழ்க்கையில். சிம்பிள் தான். இந்த ஊழியருக்காக, இந்த ஊழிய குடும்பத்துக்காக நான் தினமும் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது ஒரு ஊழியம். நீங்கள் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக நீங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. கொடுக்க முடியாமல் இருக்கவங்க, இன்றைக்கி உங்களுக்கு நான் ஊழியம் தர்றேன். ஒரு நாளில் 10 நிமிடமாவது எங்கள் குடும்பத்துக்கு, நம்ம ஆலயத்துக்கு, நம்ம காரியங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள், ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய ஊழியம். 2வது, ஊழியத்தை தாங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். இப்போ சாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சந்தா இப்போ வாசிப்பான், எல்லாருடைய பேரை மறுபடியும் வாசிப்பான், எல்லாருடைய பேரை இணைச்சிருக்கான். ஒரு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்கறது வந்து நீங்கள் ஊழியத்தை செய்கிறது, ஊழியத்தோடு நீங்கள் உடன் பங்காளராக இருப்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ அந்த 50 பேருடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 100 பேர், எத்தனை 100 பேரா? 85 பேர் சந்தா, அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட 85 பேரை நம்ம சந்தாவில் சேர்த்துருக்கோம். உங்கள் பேரெல்லாம் சொல்கிறோம். வெறும் 100 ரூபா தான் நீங்கள் மாதம் கொடுக்குறீங்க. அது நம்முடைய ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களுக்கு அது உபயோகமாக போகிறது. அது ஒரு ஊழியம். அதை நீங்கள் தேவனுக்காக நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் செய்யணும். கொடுக்கிறது ஒரு ஊழியம். அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறான்? ஆமாம், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை செய்யுங்க. உங்களால் இயன்ற உதவிகளை, நற்கிரியைகளை நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்து செஞ்ச எத்தனையோ காரியங்கள் உண்டு. நல்ல சமாரியனுடைய காரியத்தில் அவர் என்ன செஞ்சார்?
காயங்களை கட்டி, சொல்லுங்க, நல்ல சமாரின் கதை தெரியாதா உங்களுக்கு? திராட்சரசம் கொடுத்து தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி, ஆமாம், கலையிலா சுய வாகனத்தில் ஏற்று போனாராம். நான் இந்த கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் சைக்கிளில் தான் சுற்றிருக்கேன். அன்றைக்கி சாமிட்ட ஒரு இடத்துல காரில் போகும்போது, தம்பி இந்த இடம்லாம் இந்த இடத்துலேருந்து நான் சைக்கிளில் சுற்றின இடம் தம்பி, இந்த இடையில உள்ள எல்லா சந்து பொந்தெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிகிட்டே வந்தேன். சைக்கிளில் போனேன். அப்போ வாகனம் 2 வீலர் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அப்போது நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் தாங்கப்பா. யார் லிஃப்ட் கேட்டாலும் அவங்கள என்ன பண்ணுவேன், கூட்டி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு 2 வீலர் தந்தார். டிவிஎஸ் 50 தந்தார். அப்படியே வாகனங்களை தந்தார். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வாகனங்களில் நான் கூட்டு போயிருக்கேன். கரெக்டு. டெய்லி கூட ஒருத்தரை கூட்டு போயிருக்கேன். வரும்போதும் அவங்கள கூட்டு வருவேன் வாகனத்தை. ஏன்னா வாகனத்தை கர்த்தர் தானே தந்தார், அது செய்வோம் அப்படின்ட்டு. 2010க்கு பிறகு எப்போவுமே என்கிட்ட பணம் இருக்கும். நான் ஒரு வேலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது. பேப்பரில் செய்தி வருது, தனியாக போன வாலிபரை 2 வீலரில் போனவரை மிரட்டி பணம் பிடித்தாங்க, கும்பல் கைது, அப்படிலாம் நிறைய வரும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. நம்மளும் பணம் கொண்டு போகிறோம், பின்னாடி லைட்டாக கத்தி வச்சுட்டு டேய் வண்டி நிப்பாட்டிலாம் உள்ளே இருக்கிறது திறந்து தான் சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே என்ன ஸ்டண்டாக பண்ண முடியும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்த பண்ண. யாரை கூட்டு போகலாம், யாரை கூட்டு போகக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உண்மை சம்பவம். ஒரு தடவை எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நம்ம லட்சுமி மில் சிக்னல் பக்கத்தில் ஒரு கார் என்னுடைய 2 வீலர் மேலே மோதிட்டு, அப்போ நான் என்னுடைய பேக் எல்லாமே சதறிட்டு, எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னை தூக்குனாங்க, தண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக என்னை நேசித்து என்னை தடவி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுதார், எல்லாம் செய்தார். எனக்கு நான் அந்த ரோட்டில் கீழே விழுந்தோன்னா ரொம்ப பதற்றமாயிட்டேன். எனக்கு ஒன்றும் இந்த யோசிக்கிற திறன் வரமாட்டேங்குது, திங்கிங் வரமாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், பேக்கை தூக்குதாரு, செல்ஃபோன் எடுக்கிறாரு, செல்ஃபோன் எடுத்துட்டிங்களா, அதை எடுத்துட்டிங்களா, எல்லாம் ரோட்டில் விழுந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டாரு, பாக்கெட்டில் வந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. எடுத்து கொடுத்துட்டு இப்போ அந்த ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே என்னை உட்கார வச்சு ஒருத்தர் தண்ணி கொடுக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ என்னை அன்பாக பராமரித்தார் இல்லையா, அவர் ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா? நைஸாக என் பேக்கில் இருக்கிற ஜிப்பை திறந்து உள்ளே கையை விட்டு பார்க்குறாரு. நான் அந்த பேக்கை திறந்த உடனெல்லாம் பணம் தெரியுத மாதிரி வைக்க மாட்டேன், அது பணத்தை நானே சேஃப்டியாக வைப்பேன். ஆனால் பார்க்காரு, என்னென்னா அவனுக்கு பணம் இதில் எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணுறான். நல்ல வேளை விழுந்த உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வந்துட்டார், உடனே வந்துட்டார். 3 லட்சம் பணம் வச்சுருக்கேன். எத்தனை பணம்? அப்போ 1000 ரூபா நோட்டு. 3 லட்சம் 1000 ரூபா நோட்டு பணம் வச்சுருக்கிறேன். மறுநாள் ஒரு இடத்துல பேங்கில் கட்டணும். அவன் கையில் மட்டும் கிடச்சிருந்துன்னு வச்சுங்க, எடுத்துட்டு அடுத்த செகண்டு காணாமல் போயிருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் கூட கர்த்தர் அதை பாதுகாத்து, அது அடுத்தவங்க பணம், 3 லட்சம் பணம். ஆனால் அவன் பார்க்கான். நான் ஃபோன் பண்ணி சொன்னவர் உடனே வந்துட்டார். அண்ணே முதல்ல இந்த பேக்கை பத்திரமா பிடிங்க, ரத்தம் வடியட்டும், சிராய்ப்பை வடியட்டும். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், வண்டியை அங்கே உள்ளே கொண்டு போய் அந்த ஏசி அலைக்கிறார் டவருக்குள்ளே போட்டுட்டு வண்டியை லாக் பண்ணிவிட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய வாகனத்தில் கூட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அங்கே டாக்டர் கிளம்பி போகிறார் வீட்டுக்கு. அவரை நிப்பாட்டி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து அவர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். தெரியுமா இந்த காரியம்லாம் உனக்கு தெரியும்? அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், பாதுகாக்கிறார் நம்மளை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில பொருத்தனைகள் நீங்கள் பண்ணுறீங்க, சில காரியத்தை செய்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அது நம்ம கரெக்டாக நம்ம பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு இறங்குகிறது ஒரு ஊழியம். அப்போ நீங்கள் பிதாவானவர் உங்களை அப்படியா உட்காருங்க, நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். வண்டியில் சிலுவை போட்டால் ஆக்சிடெண்ட் ஆகாதான். எங்கள் வீட்டில் அன்றைக்கி கூட சொன்னாங்க, நீங்கள் 2 வீலரில் சிலுவை போடலை, வசனம் போடலை உங்களுக்கு. ஆமாம் உட்காருங்க, நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் அன்றைக்கி சொன்னாங்க. இப்போ கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். சித்தமானா அடுத்தபடியாக இன்னொருத்தர் வச்சுருந்தேன், மொத்தம் 7 பாயிண்ட்டு. துக்கத்தை கர்த்தர் எப்படியெல்லாம் மாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் முதல் 3 பாயிண்ட்லேயே என்னுடைய செய்தி முடிஞ்சுது. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை எத்தனை பேர் கனம் பண்ண போகிறீங்க?
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் கத்தரை கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு அடையாளம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நீங்கள் உங்கள் கால் வந்து ஆராதனை ஸ்தலத்தில் நிற்கணும். எத்தனை பேர் கனம் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னேன்? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா பலனாலும் கத்தரை என்ன பண்ணணும்? நீங்கள் கனம் பண்ணுகிறவங்க சந்தோஷம். இனி எத்தனை பேர் கனம் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் அதற்கு ஒரு நன்றி காணிக்கை. அதனால தான் நம்ம காணிக்கை கவரில் அடிச்சிருக்கோம், ஸ்தோத்திர காணிக்கை. உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட், ஏதோ ஒரு நன்மை எது கிடைச்சாலும் சரி, அதை நீங்கள் கத்தரை கனம் பண்ணுவதற்கு அதில் ஒரு காணிக்கையை வச்சு நீங்கள் கத்தரை கனம் பண்ணுங்கள். காணிக்கை வச்சா தான் கத்தர் கனம் பண்ணுவாரா அப்படின்ட்டு இல்லை, அது ஒரு கிரியை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். காணிக்கையை பார்த்து மயங்குகிறவர் நம் தேவன் அல்ல. இல்லை, கிரியை இல்லாத வித்தியாசம், அதை தான் நான் சொல்ல வரேன். அது ஒரு கிரியை, அதை நீங்கள் செய்யுங்க. மூணாவது நான் என்ன சொன்னேன்? ஒருவன் எனக்கு. எத்தனை பேர் இந்த 3 காரியத்தை செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்காக கத்தர் உங்களை கனம் பண்ணி அந்த யாபேஸ் ஜெபித்த ஜெபம் அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. ஆமாம், உமது கரம்னு ஒன்று வருமே. ஆமாம், இந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம எல்லாரும் எழுந்து நில்லுங்க. யாபேஸை போல கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாபேஸை போல உங்கள் எல்லைகளை எல்லாம் கத்தர் விரிவாக்க போகிறார். யாபேஸை போல. அதனால் இப்போ சாம்சன் வந்து ஜெபம் பண்ண போகிறான். இந்த 3 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 காரியத்தின்படி யாபேஸை போல கத்தர் உங்களை கனம் பண்ணணும். உங்களை அற்பமாக பார்த்தவங்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை கனம் பண்ணணும். உங்களை நிந்திச்சவங்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை கனம் பண்ணணும். வறட்சியான உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறணும். எல்லாரும் எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறீங்க? எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்ப்போம். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு ஜெப நேரம். நீங்கள் பாருங்கள், நம்ம ஆலயத்தில் ஆராதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஹானர் ஆகணும். நல்ல மதிப்பு மரியாதையாக நீங்கள் வரணும். எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறீங்க. இப்போ ஒரு ஜெப நேரம், ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரத்தில் எல்லாரும் நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தர் தேவனுடைய சமூகத்திலே கொஞ்சம் நேரம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்கிறவர், கனத்தை தருகிற தேவன், என்னை மகிமைப்படுத்துகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், அநேகருக்கு முன்பாக என்னை மகிமை உள்ள ஒரு மனிதனாக, கனமுள்ள ஒரு மனிதனாக என்னை மாற்று உம்மால் ஆகும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு கனத்தை எனக்கு தாரும். அன்று யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கி சகோதரரை பார்க்கிலும் கனம் உள்ளவராக தேவன் மாற்றினார். இன்று தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா கன ஈனங்கள் மாறுவதாக, எல்லா விதமான என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஆண்டவரே ஒரு தாழ்மையின் எல்லா நிலைகளும் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்று யாபேசுனுடைய வாழ்க்கையில் செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நீர் உண்மை உள்ளவர். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தின தேவன், கானானுக்குள் கொண்டு சேர்த்த தேவன், இன்று இதற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கனத்தை தர அவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் ஒரு அப்கிரேட், இப்பொழுது இருக்கிறதே பார்க்கிலும் ஒரு உயர்வு, ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒரு கரடு முரடான பாதைகளா இருக்கலாம், ஒரு சோர்வின் பாதைகளா இருக்கலாம், ஒரு அவமானத்தின் பாதைகளா இருக்கலாம், ஒரு வெட்கத்தின் பாதைகளா இருக்கலாம், ஒரு நிந்தனையின் பாதையா இருக்கலாம், ஒரு கவலை கொடுக்கக்கூடிய பாதையா இருக்கலாம். அநேகருடைய நிந்தனை சொற்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண போற ஸ்தோத்திரத்துல, இன்று நீங்க கர்த்தரை உயர்த்த போகிற இந்த துதியில தேவன் எல்லாவற்றையும் உங்கள் தலையெழுத்தை தேவன் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார். உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக மேன்மையாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். உங்களை அவமானப்படுத்தின அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை உயர்த்தும், எனக்கு கனத்தை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதே இந்த கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த SRB மில் சரணம்பட்டியில் என்னை நீ உயர்த்தும், அநேகருக்கு முன்பாக என்னை சாட்சியாக நிறுத்தும், என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா அவப்பெயர்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. யாபேஸ் தேவனுக்கு கனத்தை கொடுத்தான், தேவனுடைய சமூகத்தை தேடின மகனாக இருந்தான், அவனை தேவன் கனப்படுத்தினார். பிரியமானவர்களை, இதுவரை நீங்கள் தேவனை தேடாத ஒரு சந்ததியாக இருந்திருக்கலாம். அவருடைய ஆலயத்தை நீங்கள் சரியாக ஆசரிக்க கூடாத ஒரு பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பமான ஒப்பு கொடுக்கிறேன், என்னை இந்த சத்தியத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். யாபேசை போல உம்மை நான் தேடுவேன், உம்மை வாஞ்சையாய் நான் தேடுவேன், முழு உள்ளத்தோடு நான் தேடுவேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், முழு உள்ளத்தோடு குடும்பமாக உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நாங்கள் தேடுவோம். இன்றைக்கு வந்தது போல என்றைக்குமே நாங்கள் வந்து நிற்போம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து நிற்போம். நம்ம வாசித்தோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் இந்த 30வது வசனத்தின்படி அவரை கனம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துவார். நம்ம அதில் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம கர்த்தரை கனம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தரை நம்ம உயர்த்த போறோம். எப்படி உயர்த்த போறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம உயர்த்த போறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தரை உயர்த்த போறோம். நீங்க பைபிளை தூக்கிட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாள் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது உங்கள் பைபிளை நீங்கள் கையில் கொண்டு வந்து நடந்து வாங்க. அநேக புறஜாதிகள் அது பார்க்கும் பொழுது இந்த மகள் எங்கே போகிறாங்க, எங்கேயோ போகிறாங்களேன்னு சொல்லி அநேகருக்கு அது சாட்சியாக இருக்கும். நீங்கள் கர்த்தரை அப்படி நீங்கள் கனப்படுத்தும் பொழுது அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அநேக மேடைகளை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு அநேக உயர்வுகளை கர்த்தர் தருவார். அநேக ப்ரமோஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல வீட்டை வைத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை வைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நல்ல ஸ்கூல்ல நல்ல படிப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு சந்ததியா நீங்க மாறணும். அதற்காக இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, இந்த நாளில் இருந்து நான் உம்மையை கனம் பண்ணுவேன், மனிதர்களை அல்ல, எனக்கு உயர்வானவர்களை அல்ல. இந்த மனிதர் நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே தனக்கு மேல உள்ளவங்களமா கனம் பண்ணுவாங்க, தனக்கு கீழே உள்ள ஜனங்களை அற்பமாக பார்ப்பாங்க. இன்னைக்கு ரெண்டுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் நம்ம கன பண்ண போகிறோம். அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். சகல எல்லா கால்களும் ராஜாக்களின் முழங்கால்களை முடங்க செய்கிற தேவன். இன்று நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், குடும்பமாக உங்களை உயர்த்துவார். இந்த கோயம்புத்தூர் மட்டும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நான் மிஸ் பண்ணாமல் நான் ஆலயத்துக்கு வருவேன், உம்மை ஆலயத்தில் வந்து நான் உம்மை கனப்படுத்துவேன். நீங்கள் கனப்படுத்தும் பொழுது நீங்கள் மேன்மை அடைவீங்க, நீங்கள் உயர்வீங்க. அடுத்த வசனத்தை எனக்கு வாசிக்கவே விருப்பம் இல்லை. நீங்கள் யாருமே கனவீனப்படக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கணங்களை தேவன் சிறப்பாய் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என் கரங்களை நீர் பிடித்துக் கொள்ளும், இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா அவமானங்கள் மாறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் அழுது நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை நிந்தித்த அதே மனுஷர் முன்பாக, என்னை நிந்தித்த அதே இனத்தார் மத்தியில், என்னை கேவலமாய் பேசின அதே ஊரின் மத்தியில் என்னுடைய தலையை நீர் நிமிரப்பணும். சகோதரரை பார்க்கிலும் ஒரு கணம், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கிலும் ஒரு கணம், இந்த உலகத்தில் உங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கிலும் ஒரு கணத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராய் கர்த்தரை பார்க்கிற நேரத்தில் ஒரு உன்னதத்தில் மகிமை இறங்கி வருவதாக. எல்லா தகப்பனை அவமானங்கள் நிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சப்பனியா 3:20-19 படி அப்பா, எங்களுடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன். யாபேசுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெயரை மகிமைப்படுத்தி எல்லாரை பார்க்கிலும் கனமுள்ளவர்களாக மாற்றினீரப்பா. அதே போல இயேசுவின் மந்தை ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா கனமுன்னவர்களாக நீர் மாற்றும். இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்வை கொடுத்து, ஒரு மேன்மையை கொடுத்து, ஆண்டவரே, புறஜாதிகளை பார்க்கிலும், உம்மை தேடாத பிள்ளைகளை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனம் இறங்கி வருவதாக நீர் ஆசீர்வதியும், நீர் கனப்படுத்தும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கைகள் தசம பாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. விசேஷத்தை காணிக்கை வைக்கிறவங்க இந்த கவரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் தேவனுக்கு செலுத்துங்க. கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே,
கொடுக்கிற இந்த கரங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிங்க. வீட்டின் அப்பம் தண்ணீரனை ஆசீர்வதிங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் உன் கத்தரை கனம் பண்ணுவாயாக. இந்த வசனத்தின்படி உம்மை கனப்படுத்தி காணிக்கை செலுத்தக்கூடிய உடைய ஜனங்கள் கரங்களை எல்லாம் கத்த நீர் ஆசீர்வதிங்க. தேவ மகிமையின் கரம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் கொடுக்கிற நேரம் கத்தருக்காக கொடுத்து நீங்கள் நம்ம நிறைவு ஜெபத்துக்குள்ளே போகலாம். ஆமென். உன் வீட்டிற்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன். உன்னோடு நான் தங்கியிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். உன் வீட்டுக்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன். உன்னோடு நான் தங்கிடுவேன், உன்னை வழி நடத்திடுவேன். கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகனே. பாவம் சாபம் நீக்கிடுவேன், பரலோக இன்பம் தந்திடுவேன். பாவம் சாபம் நீக்கிடுவேன், பரலோக இன்பம் தந்திடுவேன். நோய் நொடிகள் நான் மாற்றிடுவேன், நோயற்ற வாழ்வை தந்திடுவேன். நோய் நொடிகள் நான் மாற்றிடுவேன், நோயற்ற வாழ்வை தந்திடுவேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கடன் தொல்லை கஷ்டங்கள் போக்கிடுவேன், காரியம் வாய்த்திட செய்திடுவேன். கடன் தொல்லை கஷ்டங்கள் போக்கிடுவேன், காரியம் வாய்த்திட செய்திடுவேன். குறைவில்ல வாழ்வு தந்திடுவேன், வருகையில் மகிழ்வுடன் சேர்த்திடுவேன். குறைவில்ல வாழ்வு தந்திடுவேன், வருகையில் மகிழ்வுடன் சேர்த்திடுவேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். உன் வீட்டிற்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன். உன்னோடே நான் தங்கியிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். எல்லாரும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை கனப்படுத்தின மகிமைப்படுத்தின உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன்.